ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செகண்ட் மேட்ச் பிட்வீன் கடம்பகுணம் விசஸ் டி குணவாசல். இதில் டாஸ் ரவுண்ட்னா கடம்பகுணம் ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. குணவாசல் பேட்டிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பாலா மற்றும் பாண்டி ரெய்னா பாலா. இந்த மேட்ச்சுக்கும் 4 ஓவர் ஒரு வழக்கம் போல பவர் பிளே. 1 and only பவர் பிளே ஒரு ஷாட்னா குரு பவுலிங் இல்லை. பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் பால் அதை ஃபேஸ் பண்ணுறது பாண்டி. முதல் பாலே எடுத்துட்டாங்க, வெளியே போயிடுச்சு நினைக்கிறேன். துண்டா பவுண்டரி. பாண்டி பேட்லேருந்து முதல் 4 பவர் பிளே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவ் ஷாட் குணவாசல் இருந்து செகண்ட் ஒன். இந்த தடவை ஸ்ட்ரைட்டாகவே பாடி அட்டாக் லெக் வே மூலியமாக ஒரு சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் ஸ்ட்ரெயினில் லெஃப்டி ரெய்னா பாலா சந்திக்கிற முதல் பந்து. இந்த தடவை பேட்டில் எட்ஜ் இருந்து கீப்பர் கேட்ச் ட்ரா பண்ணி ஆகணும்னு சொல்லலாம். த்ரோக்கு ட்ரைவ் பண்ணாங்க, அதில் பைஸில் ஒரு சிங்கிளும் கிடச்சிருக்கு. சிங்கிள். அடுத்த பந்து ஏறி மறிச்சுட்டாங்க. இந்த தடவை ஒன் பவுன்ஸ் ஒய்டு. சுவிட்சிட்கான ட்ரை குவிக்கராக இருந்துச்சு ஃபுல் பேக்கில் அந்த டாட்டு. அடுத்த பந்து டவுன் ட்ராக் போய் குறுக்க எடுத்தாங்க. கேப்பில் போயிருக்கா இல்லை ஃபீல்டர் கைக்கு போயிருக்கான்னு பார்ப்போம். ஃபீல்டர் அரவிந்த் மிஸ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. நல்ல ஸ்டாப், நல்ல த்ரோ, ஓடி இருக்கப்பட்ட 2. அடுத்த பந்து டவுன் ட்ராக் போனாங்க, சரியான கனெக்ட் இல்லை. பவுலர் போட்டு பவுலர் எடுத்தாங்க. காட்டன் போல் அட்லாஸ் இந்த விக்கெட்டோட இந்த ஓவரையும் முடிச்சுக்காங்க. குரு ஒரு முடியல 9 ரன் ஆடிருக்காங்க பவர் பிளேயில். ஒரு விக்கெட் இருந்து முதல் பாலை பனிஷ் பண்ண போனாங்க, சரியான கனெக்டில். கேப்பில் தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருந்து வரணும் ஃபீல்டர். என்ன எப்படின்னு பார்ப்போம். ஓடி இருக்கப்பட்ட 1. செகண்டில் நேதாஜி நியூ பேட்ஸ்மேனா பாரதி செகண்ட் ஓவர் ஸ்டார்ட். செகண்ட் ஒன் ஃபுல் ஃபேஸை யூஸ் பண்ணி வெளியே போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஒய்டு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஒய்டு கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஒன் 3. அப் டு அக்கார் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கிளாஸாக போயிடுச்சு. வெளியே போயிடுச்சான்றதை பார்ப்போம். பவுண்ட்ரி 6 பார்ப்போம். 6 பவுண்ட்ரி. நேதாஜி பேட்லேருந்து முதல் 4 இன்னைக்கு இன்னிங்ஸில். தப்பு பண்ணாங்க, தப்புக்கே தப்பாலும் கிடச்சிருக்கு. தப்பந்து விட்டு லேட் கெடுக்க போனாங்க. ஃபுல் பேக் லென்த்தில் ஒரு டாட்டு நினைக்கிறேன். அம்பேஷ்கால் ஒய்டு கொடுத்துட்டாங்க. ஒய்டு. தப்பந்து க்ளீனாக உடம்புக்கு வந்தாங்க. டிஃபெண்டுக்கு செல்லமாக தட்டிட்டு ஓடிட்டாங்க. கண்டிப்பாக சிங்கிள் கிடச்சிரும். ஓடி இருக்கப்பட்ட 1. ஏறி மறிச்சுட்டாங்க. இந்த தடவை உட்லேருந்தில் ஒரு டாட்டு. இந்தூரோட கடைசி 2. ஸ்டேகிங்கில் ரேனா மாதிரி சென்னை குறுக்கு எடுத்தாங்க. ஹைட்டு வரைக்கும் டிஸ்டன்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் கேட்சை ட்ராப் பண்ணி ஒரு பவுண்டரியாக மாறிடுச்சு. லக்கி பவுண்டரி பாலா பேட்லேருந்து. அடுத்த பந்து லாஸ்ட் 1 மோர். சுவிட்ச் திரும்பினாங்க. இந்த தடவை எக்ஸ்ட்ரா கிளியராக பதம் பார்த்து கொடுத்துருக்காங்க. விக்கெட். அன்வான்ட் சுவிட்சுன்னு நினைக்கிறேன். நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ரெய்னா பாலா இப்போ ஆட்டம் பண்ணது வெளியே. அட்லாஸ் இந்த விக்கெட்டோட ஓவரையும் முடிச்சுக்காங்கன்னு சொல்லலாம். பாரதி இப்படியில் 21 ஆடி இருக்காங்க டி குணவாசல். தேர்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண சிவா அவருக்கான ஃபர்ஸ்ட் ஓவர். முதல்ல பாடி பெரிய போனாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த பாடி அட்டாக்ல லெக் பை மூலியமாக ஒரு சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. சிங்கிள். ஸ்டெக்கிங்கில் ராம் நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் ஒரு லோ ஸ்கொயர் கிராம் போயிடுச்சு. போனர் கை நோக்கி சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். அடுத்த பந்து நெக்ஸ்ட் ஒன் லோ டாஸ் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. கேப்லையும் போயிடுச்சு. ஃபீல்டர் அரவிந்தே ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்டரியும் போயிடுச்சு. அல்டிக்காத 4 கூட சொல்லலாம். நேதாஜி பேட்லேருந்து 4 நோ பால் கால் பண்ணியிருக்காங்க. ஸ்டாப் பண்ண நோ பால். அடுத்த பந்து அந்த ஸ்லோயர் போட்டு ஸ்டாப் பண்ண பார்த்தாங்க. நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு 4க்கு அப்புறம் ஒரு கம்பேக்கிங் ரிலீவ் ஃப்ரம் பவுலர். டாட் பால். அடுத்த பந்து வெளியே போயிடுச்சு. ஒய்டு. அடுத்த பந்து ரீபோல். லோ டாஸ் நல்ல ஒரு ஃப்ளிக்கு பிகைன் த ஸ்டம்ஸில் கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கும். போயிடுச்சு. பவுண்டரி. இதோ நேதாஜி பேட்லேருந்து 2வது பவுண்டரி இந்த ஓவரில். 2மே ஒரு அல்டிக்காத 4. அது லோட்டாஸாக நோட் பண்ணி விட்டாங்க. இந்த ஜஸ்ட் ஒரு ஃப்ளிக்கில் ஒரு 4. சும்மா ஏறி மறிச்சு பெரிய ஷாட்டுக்கு தான் போனாங்க. இந்த தடவை பிகைன் த ஸ்டம்ஸில் வந்துட்டு இருக்கு. ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர் பாக்ஸ் டு பாக்ஸ். நல்லா ஸ்டாப் ரஞ்சித். ரன்னிங் அப்படின்னு ஓடி இருக்கப்பட்ட 2 டிஸ்டன்ஸ் போயிருக்கு. 2 கிடச்சிருக்கு. இந்த ஓவரோட கடைசி பந்து. இந்த தடவை லோட்டாஸாக மிஸ் பண்ணி ஸ்ட்ரைட் டு த போல்ட் விக்கெட். நல்லா அடிங்க பேட்ஸ்மேன் நேதாஜி இப்போ ஆட்டம் வந்து வெளியே. ஒரு முடிவில் 35 அடிக்காங்க. 4th ஓவர் ஸ்டார்ட்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர் ஸ்டார்ட்னா பாக்ஸ் டு பாக்ஸ் ரஞ்சித். ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே லோட்டாஸாக கன்வெர்ட் பண்ண பார்த்தாங்க. சரியான கனெக்ட் ஹைட் தான் பேருக்கு டிஸ்டன்ஸ் போகல. கேப்பில் பிளேஸ் ஆயிரும். ஃபீல்டர் அரவிந்த் பாலுக்கு விற்கிற வந்துட்டாங்க. ஆனாலும் 2 கிடச்சிருச்சு. ஓடி இருக்கப்பட்ட 2 ஏறி மறிச்சுட்டாங்க. 1 பவுன்ஸ் கொடுப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 1 பவுன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 1 பவுன்ஸ்.
இந்த தடவை விரட்டி போனாங்க, வெளியே போயிடுச்சு. வைடு ஸ்டெப் அவுட் பண்ணி கட்டுக்கு போனாங்க, குவிக்கர் வந்துச்சு. ஃபுல் ஃபேஸ் யூஸ் பண்ணி ஒரு டாட்டாவை மாற்றி கொடுத்துட்டாங்க. அடுத்த பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அகைன் கட்டுக்கு தான் போனாங்க, வெளியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் கால் வைடு கொடுத்துட்டாங்க. வைடு நெக்ஸ்ட் ஒன் 3. நல்ல ஸ்லோயர் டெலிவரி. இங்கே ஆஃப் ஸ்டம்ப் கிளியர் அப்போ நம்ம அதை கொடுத்துருக்கு. விக்கெட். பேட்ஸ்மேன் இங்ஸ்டன் ஸ்டேகர் 3. அகைன் கட்டுக்கு தான் போனாங்க, பேக் லென்த்தில் வெளியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் கால் வைட் பேக் டு பேக் வைடு கொடுத்துருக்காங்க. அடுத்த பந்து ஃபுல் ஃபேஸ் யூஸ் பண்ணி அங்கேயும் வெளியே போயிடுச்சு. ஒயிட் பேக் டு பேக் ஒயிட். இன்னிங்ஸோட கடைசி 2 டார்கெட்டை தீர்மானி கூடிய கடைசி 2 பெரிய ஸ்டில் போனாங்க. இதில் இன்சைட் ஆச்சு. ஸ்டேட் த ஃபீல்டர் ராபர்ட் நல்ல ஸ்டாப். சிங்கிள் ஓடி இருக்கப்பட்ட 1. மீதமுள்ள 1க்கு டார்கெட் எவ்வளோ வைக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். டீ புனவாசல் லாஸ்ட் 1 டவுன் ட்ராக் போனாங்க. இந்த தடவை டாட் பால் லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவரி முடிச்சிருக்காங்க. இந்த இன்னிங்ஸே முடிச்சிருக்காங்க. பாக்ஸ் டு பாக்ஸ் 4 ஓவர் முடியல 42 ஆடி இருக்காங்க. 43 அப்படின்ற டார்கெட்டில் வெளியே போகிறாங்க. கடம்பகுணம் 3 அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அருண் மற்றும் ஸ்ட்ரைக்கில் நான் ஸ்ட்ரைக்கில் குரூப் ஒன்லி பருவ ஸ்டார்ட்னா பாலா என்ன பாலா பெரிய சொல்லி போனாங்க. இந்த தடவை இன்சைட் ஆச்சு. பின்னாடி குவிக்கிற போயிரு பவுண்டரிக்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். பவுண்டரி கிடச்சிச்சு. முதல் பாலே பவர் பிளேல பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே அருண் செகண்ட் ஒன் ஒரு ஃபுல் பேக் லென்த்தில் வெளியே போயிடுச்சு. வைடு செகண்ட் ஒன் 3. டவுன் ட்ராக் போய் கீழே மடக்குனாங்க. பெரிய ஷாட்டுக்கு போல டிஃபன் மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க. 2 பேரும் நல்ல ஸ்டாப் லைனில் ரன் இப்படின்னு ஓடி இருக்கப்பட்ட 1. குரு அவர் சந்திக்கிற முதல் பந்து மாதிரி 2 பேரும் இதில் போனாங்க. டாப் ஆயிடுச்சு மாட்டிருக்காங்க. யார் எடுப்பான்னு பார்ப்போம். நல்ல டேக்கன் குட்டி தான் சந்தித்த முதல் பந்தே ஆட்டமானது வெளியே. குரு இப்போ முக்கியமான விக்கெட் பவர் பிளேலே பிடிச்சி கொடுத்துறானு சொல்லலாம். ரெய்னா பாலா பேட்ஸ்மேனா பாரதி 1 அடுத்த பந்து ஏறி மறிச்சுட்டாங்க, வெளியே போயிடுச்சு. வைட் அடுத்த பந்து மறிச்சுன்னு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாகவே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துறாங்க. ரன் அப்படின்னு பார்ப்போம். நல்ல த்ரோ சிங்கிள் ஓடி இருக்கப்பட்ட 1. இதோட கடைசி 2. இந்த தடவையும் ஸ்லோயரில் மாட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும். கேட்ச் எடுக்கணும் கண்டிப்பாக. முக்கியமான கேட்ச் எல்லாமே குட்டி 2வது கேட்சை நல்லாவே எடுத்து கொடுத்துருக்காங்க. விக்கெட் முதல் பவர் பிளே ஓவர்லேயே 2 விக்கெட்டை நல்ல முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. பாலா ரிமைனிங் 1 இருக்குது. பவர் பிளேயோட கடைசி 1. ஸ்டேகிங்கில் அரவிந்த் மெயின் ஸ்டெம்ஸில் வைட் கடைசி 1 விட்டு லேட் கடுக்கு போனாங்க. டாட் பால் அட்லாஸ் இந்த டாட்டோட இந்த ஓவரி முடிச்சிருக்காங்க. ரெய்னா பாலா நல்லாவே போட்டிருக்காங்க. ஒரு நாள் விட்டு கொடுத்தாலும் அடுத்தடுத்த பந்தை விக்கெட்டாகவும் மாற்றிருக்காங்க. செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஓவர் முடியல 9 ரன் ஆடிருக்காங்க. முதல் பாலே ஒயிட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரை ஃபர்ஸ்ட் பால் ஸ்டேக்கில் பாரதி 5 ஃபுல் பேக் லென்த்தில் ஒரு டாட்டு. அடுத்த பந்து மறிச்சுட்டாங்க. இந்த தடவை தப்பான பால் கேட்ச் எடுக்க முடியாது. கரெக்டாக 6 லைன்லேயே குத்திருக்குன்னு தான் சொல்லணும். எதுவுமே கொடுக்கல. 6 பாரதி பேர் வந்து முதல் 6 அகைன் மறிச்சு நின்னாங்க. தப்பான பால் கேட்ச் எடுக்க முடியுமா? தாண்டிடுச்சு. தனியாக போய் விழுந்துருச்சு. அங்கே 6 பேக் டு பேக் 2 பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்க பாரதி. அடுத்த பந்து அகைன் ஷார்ட் பால் ஆனாலும் மிஸ் பண்ணி நெக்ஸ்ட் கிளியராக பதம் பார்த்துருக்கேன். விக்கெட் கடைசி 2. அகைன் ஷார்ட் பால் ஃப்ளாட்டாகவே போயிடுச்சு. அதுவும் 6. லாஸ்ட் 1 மோர் அதையும் மறிச்சின்னு ஃப்ளாட்டாகவே போயிடுச்சு. அதுவும் 6. லாஸ்ட் இந்த 6ஓட அந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. கேஸ் தேர்ட் ஷாட்னா நேதாஜி அவருக்கு வந்துருவாங்க. டாஸ் லெஃப்ட்டுக்கு போனாங்க. டேரக்டாக இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும். கண்டிப்பாக சிங்கிள் கிடச்சிருக்கு. பந்து அந்த ஸ்லோயர் கரெக்டாக வாட்ச் பண்ணி டிஃபன் போயிட்டாங்க. லாங்லேருந்து வரணும் கண்டிப்பாக. 2 ஓடிடுவாங்க. 2 ஓடி இருக்கப்பட்ட 2. அடுத்த பந்து செல்லமாக டிஃபனுக்கு தான் போனாங்க. அகெயின் நல்ல ஸ்டாப் ஓடி இருக்கப்பட்ட 1. அடுத்த பந்து அந்த மாதிரி 2 பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க. ஃப்ளாட்டாக போயிடுச்சு. அதுவும் 6. லாஸ்ட் இந்த 6ஓட அந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். கடம்பகுணம் வெல் பிளேட் பை டி புனவாசல்.